ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில தான் வந்து சென்னைக்கு ரீச் ஆனோம். நேத்து நைட்டே ஊர்லேருந்து கிளம்பையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஷூ எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வந்தோம். என்ன ஒரு மைண்ட் செட்ல கிளம்பி வந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து சென்னையில ஜாகிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷூ எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு, இங்க வந்துட்டு சாயங்காலம் ஜாகிங் போலான்னு எல்லாம் ரெடியா கிளம்பலான்னு வந்து பார்த்தா, மழை புடிச்சிருச்சு. மழை புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் கரெக்ட்டா மழை அடிச்சு பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி ஜாகிங் போறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு பைக் எடுத்து தேடு தேடி தேடுறதுக்கு போனா ஃபுல்லா தண்ணி தான் நிக்குது. சேரும் சகதியுமா இருக்கு. இதுல எப்படிடா ஓடுறதுன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு பிஜிக்கே வந்து வண்டியை நிறுத்திட்டு உட்கார்ந்தா திருப்பியும் வந்து மழை பெய்யுது. சேரும் சகதியுமா இதுதான் வந்து இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடமும் வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கு. எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. காலையில ஆனா வெயில் மண்டைய பொளக்குது, சாயங்காலத்துக்கு மேல மழை பெய்யுது. ஊர புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு மாரி இன்னைக்கு டேவே வந்து நாசமா போயிருச்சுங்கிற மாரி ஒரு கடுப்பாவும் இருக்கு. நம்மளோட மைண்ட் செட் வந்து இயற்கையே வந்து அதுக்கு எதிரா செயல்படுது அப்படிங்கிற மாரி ஒரு வெக்ஸா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு மைண்ட் செட்ல கிளம்பி வந்தோம். ஜாகிங் போறோம் டெய்லி அப்படின்னு சொல்லி ஷூ எல்லாம் தூக்கி போட்டு ட்ரெயின்ல வந்தா, இங்க வந்து ஓட முடியாம போயிருச்சுங்கிறது வந்து ஒரு மாரி கடுப்பாவும் இருக்கு. எப்படியாவது ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். ரேஸ் கோர்ஸ் மாரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சாதான் வந்து டெய்லி ஜாகிங் போறது தோதுவா இருக்கும். அதே மாரி வந்து நம்ம பாசிட்டிவாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு கூடிய விரைவில் அதை கண்டுபிடிக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.